சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்த விவசாயி சிக்கினார். வடக்கத்தி காட்டைச் சேர்ந்த கோபால் என்பவர் அவருக்கு சொந்தமான நிலத்தில் சில கஞ்சா செடிகள் வளர்த்து வந்தார். கஞ்சா செடிகள் 3 அடி வரை வளர்ந்த நிலையில் விவசாயி கோபால் பிடிபட்டார். இச்சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாகி உள்ள நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். திருப்புலிவனம், மருத்துவன்பாடி, மல்லிகாபுரம், களியம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை இணைக்கும் முக்கிய சந்திப்பில் திருவான்மையூர் பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் என்பவர் கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குபேந்திரனை பிடித்து விசாரணை செய்தபோது அவர் விற்பனைக்காக வைத்திருந்த 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் படுஜோராக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே 7 லட்சம் மதிப்பில் 320 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. வடவாறு பகுதியில் அரியலூர் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார், ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தாளாராம், ஜெயஸ், கோரக்காராம் ஆகிய 4 பேரும் காரில் ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தி வந்தனர். அவர்கள் அனைவரும் பிடிப்பட்ட நிலையில் கடத்தி கொண்டுவரப்பட்ட குட்கா, 2,40,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் மேல் பயமின்றி போனதால் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மப்பேட்டையில் 53,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அம்மப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முத்தமிழ் மற்றும் சாண்டிலியன் ஆகியோர் அவர்களது வீடு, கடைகளில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து இருவரும் பிடிப்பட்ட நிலையில் 53,000 ரூபாய் மதிப்பிலான 79 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.